கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் நடுப்பாகம். ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களிடம் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். அதற்காக பிரசிடென்ட்டை தான் பார்க்க வேண்டும் என்று அல்ல, நம்முடைய லோக்கல் லீடர்ஸ், நம்முடைய பகுதியில் ஆட்சி செய்கிறவர்கள், பஞ்சாயத்து லீடர்ஸ் எல்லாரையும், சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களோடு நாம் ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தம். அது ஊழியத்திற்கு தேவையாய் காணப்படுகிறது. இந்த எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரரோடு அடிக்கடியாக சூனேம் என்ற ஊருக்கு போய் வருவது வழக்கம். அப்பொழுது ஒரு நாள் அங்கே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டிற்கு வந்து சாப்பிடுமாறு வருந்தி அழைத்த போது எலிசா அங்கே சென்றார். இப்படியாக அந்த ஊருக்கு அவர் வரும்போதெல்லாம் அந்த வீட்டிலே போய் சாப்பிட்டு போவது வழக்கம். அப்பொழுது இதை பார்த்த இந்த ஸ்திரீ தன் புருஷனை நோக்கி, இவர் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறார், எப்பொழுதும் நம்முடைய வீட்டிற்கு வந்து போயிருக்கிறார், இவருக்கு நம்முடைய மேல் வீட்டிலே ஒரு அறையை கட்டி ஒரு மேஜை வைத்து ஒரு விளக்கை வைத்து ஒரு கட்டளையும் வைப்போம் என்று சொன்னபோது தான் புருஷனுடைய அனுமதியுடன் அவ்வாறாக செய்தார். இதை பார்த்து எலிசா, ஏன் இவள் நமக்கு இவ்வளவாக உதவி செய்கிறாள், இவளுக்கு ஏதாவது நாம் உதவி செய்ய வேண்டும், என்ன தேவை இருக்கிறது என்று கேயாசி தன்னுடைய வேலைக்காரனை கேட்ட பொழுது வேலைக்காரன் அவளை அழைத்து வந்தபோது அவள், நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொன்னார். ஆனால் கேயாசின் வழியாக எலிசா இதை தெரிந்து கொண்டு அவளுக்கு குழந்தை இல்லை என்று அறிந்தபோது அதற்காக செபித்து வருகிற உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவார் என்று சொன்னபோது அப்படியே அந்த நாட்களிலே ஒரு குழந்தையை பெற்று குமாரனை பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். இதிலே நாம் என்ன கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இங்கே எலிசா கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும், ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ? இது எலிசாவுக்கும் ராஜாக்களுக்கும் சேனாதிபதிக்கும் ஆர்மி கேப்டன் அவர்களுக்கும் இருந்த உறவை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஊழியர்களாகிய நாமும் நம்மை ஆளுகிற ராஜாக்களிடத்திலே நாம் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ராஜாக்களுக்கும் தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். அப்பொழுதுதான் அவர்கள் தேசத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்ய முடியும். மட்டுமல்ல, அதன் மூலமாக நாமும் மக்களுக்கு நியாயத்தை நாம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். இதே ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசி சொன்னது நிமித்தம் 7 வருஷம் அங்கே பஞ்சம் வருகிறது, வேறு தேசத்துக்கு போ என்று சொன்னபோது தன் குடும்பத்துடன் பெலிஸ்தருடைய தேசத்திலே வாழ்ந்துவிட்டு 7 வருஷம் கழிந்து வரும் பொழுது அவளுக்கு அந்த சொந்த வீடு நிலம் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்பொழுது அவள் ராஜாவிடத்திலே முறையிட்டு, இப்படியாக எலிசா தீர்க்கதரிசி தான் எனக்கு அற்புத செய்தி, இந்த குழந்தை கிடைத்தது என்றெல்லாம் சொல்லி அந்த ராஜாவுக்கு அதை தெளிவுபடுத்தின பொழுது ராஜா அந்த ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும்படி செய்தார். இப்படியாக நாம் அவர் தேசத்தை ஆளுகிறவர்களோடு உறவுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நம் மூலமாக மக்களுக்கும் ஜனங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இவ்விதமாக ஆட்சி செய்கிறவர்களை நாம் தவறாக பிரயோஜனப்படுத்தக்கூடாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி, சவுல் ராஜா, தாவீது ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொன்னதை பார்க்கிறோம். நாத்தான் என்ற தீர்க்கதரிசி தாவீது ராஜாவுடைய குற்றங்களை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இப்படியாக தானியேல் அவர் நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை சொன்னதை பார்க்கிறோம். யோசேப்பு ராஜாவுடைய சொப்பனங்களை அர்த்தத்தை சொன்னதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிற ராஜாக்களாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொல்லுவோமானால் அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய தேசமே ஆசீர்வதிக்கப்படும், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
இப்படி இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் எந்த ஒரு பரிசும் ராஜாக்களுக்கு கொடுத்ததாக பார்க்க முடியாது. மாறாக ராஜாக்கள் தான் இந்த தீர்க்கதரிசிக்கு பரிசுகளை கொடுத்ததை பார்க்கிறோம். இதே அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசகேல், அதாவது அந்த ராஜா வியாதிப்பட்ட பொழுது ஆசகேல் என்ற அந்த மனுஷனை அனுப்பி நான் பிழைப்பேனா என்று கேட்கிறான் சீரியா ராஜாவாகிய பெனதாத். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று எலிசாவுக்கு முன்பாக நின்று எலிசாவுக்கு 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கைகளை அந்த ஆசகேல் பெனதாத் என்ற ராஜாவின் அரண்மனையிலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இப்படியாக நாகமான் சுகமாகும் படியாக இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் போகும் முன்பு அங்கே எலிசாவுக்காக என்ன எடுத்துக்கொண்டு போனார் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது. அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் தீர்க்கதரிசிகளுக்கு தான் அங்கே பரிசுகளை அவர்கள் கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் அந்த அதிகாரமுள்ள தலைவர்களிடத்திலே, ஆட்சி செய்கிறவர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மாறாக நாம் தவறாக அவர்களுக்கு பரிசுகளை கொண்டு போய் அவர்களுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்வது அப்படியல்ல. நாம் தேவனுடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர்களும் நாமும் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். உதாரணமாக நம்முடைய காலத்திலே கூட மரித்து போன அந்த பெரிய ஊழியர் பில்லி கிரஹாம் அவர்கள் அமெரிக்கா தேசத்திலே 14 பிரசிடென்ட்ஸ் அவர்களோடு அவருக்கு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி தேவனுடைய ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதாவதாக பிரசிடென்ட் தான் டைரக்டா போக வேண்டும் என்று அல்ல. நமக்கு தெரிந்த, நம்மால் முடிந்த பக்கத்தில் உள்ள இந்த ஆட்சி செய்கிறவர்களிடத்திலே, நாம் நல்ல அரசியல் தலைவர்களிடத்திலே நாம் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவ ஆலோசனை வழங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் அதை நம்மளை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை நிகழ்ச்சிக்காக நன்றி. இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் அரசியல் தலைவர்களோடு, ஆட்சி செய்கிறவர்களோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி தேவனுடைய ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசி அதற்கேற்ற கிருபைகளை நீர் தருகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை, துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.